ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் அ வெரி ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஈவினிங் ரொட்டீன். எத்தனை பேருக்கு ஈவினிங் ரொட்டீன் டெய்லியும் ஒரே மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 மினிட்ஸில் கவர் பண்ணக்கூடிய ஈவினிங் ரொட்டீன் தான். இங்கே இருக்க எத்தனை பேர் டீ அடிக்ட்டுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் நாட் அ டீ அடிக்ட், பட் நான் ஒரு டீ லவர். எனக்கு 2 வேளை டீ இருந்தா மட்டும் போதும். பட் அது 2 வேளை இல்லன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த ஸ்கெட்யூல் நம்ம மறக்காம வச்சிருக்கணும். எய்தர் மார்னிங் 11:00 இல்ல ஈவினிங் டைம்ல நம்ம வந்து ஏதாவது ஃப்ரூட் ஆர் நட்ஸ் எடுத்துக்கணும் கண்டிப்பா. அது ரொம்ப நல்லது. அண்ட் ஆப்வியஸ்லி சம்மர் டைம்ல வெள்ளரிக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் வெள்ளரிக்கா. அதனால அதுவுமே நான் எடுத்துப்பேன். அடிஷ்னலி நெறைய ரொட்டீன்ஸ் இருக்கு. பட் நம்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்து போட்டுருக்கோம். அட் டைம்ஸ் நம்ம ஈவினிங் வாக்ஸா இருக்கட்டும், இல்ல செல்ஃப் கேர் டைமா இருக்கட்டும், யோகா, எக்சர்சைஸ் ஆர் ஒரு சிம்பிள் மூவி டைமா இருக்கட்டும். இது எதுவா வேணாலும் இருக்கலாம் நம்ம ஈவினிங் ரொட்டீன்ல. எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களோட ஈவினிங் ரொட்டீன் என்னங்கிறது நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரேயிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. எனி காட் இட் மே பி, பட் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் விடாம கண்டிப்பா ப்ரே பண்ணணும். அத நான் இங்க கேப்சர் பண்ணல. பிகாஸ் லைக் நான் ஒரு 3 மினிட்ஸ்ல என்னென்ன கவர் பண்ண முடியுமோ, அது மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். மேபி நம்ம ஈவினிங் ரொட்டீன்ஸ் அண்ட் மார்னிங் ரொட்டீன்ஸ் ஒரு ஒரு நாள் எவ்வளோ டிஃபர் ஆகுது, எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பட் தென் அஸ் ஐ செட் ஈவினிங் பிரேயர்ஸ் ஆர் மார்னிங் பிரேயர்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். பட் வந்து ரொட்டீன் விளாக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்ப தான் அத நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஐ கேன் ஃபீல் ஹவ் டஃப் இட் இஸ். பிகாஸ் நம்ம ஒரு ஒரு இடம் மூவ் ஆகும்போதும் அந்த அந்த ட்ரைபாட், அந்த ஆக்சஸரீஸ்லாம் எடுத்து நம்ம மூவ் பண்ணி ரொட்டீன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்பளுக்கே அந்த ரொட்டீன் மறந்து போயிடும். அந்த அளவுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் டு ஆல் த யூடியூப் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் எல்லாருமே எஃபோர்ட் எடுத்து தான் ஒரு ஒரு விஷயமும் யூடியூப்ல போஸ்ட் பண்றாங்க. ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் தென் மூவிங் அஹெட் நம்மளோட ஸ்கின்னுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வி டூ ஆர் ரெகுலர் எக்ஸசைஸ் ஆர் யோகா, ஸ்கின்னுமே நம்ம வந்து எப்பவுமே சாஃப்ட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அது இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப ரஃப் ஸ்கின் இருக்கும். ரொம்ப தொட்டாலே ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு 25, 30 அந்த மாதிரி ஏஜில் இருக்கும் போதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹாவ் அ வெரி குட் ஸ்கின் வென் யூர் கெட்டிங் ஏஜ்ட். ஸோ ப்ராப்பர் ஹெல்த், ப்ராப்பர் ஸ்கின் கேர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் வைல் யூ க்ரோ. அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால கொஞ்சமாவது நம்மள செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியும். ஸோ மேக் ஷூர் யூ டூ இட் எவ்ரி டே without fail. And I hope you love this video. See you soon with more evening and morning routines. Thank you so much for watching. Bye bye. Please do subscribe to my channel.